விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திமுக அமைச்சர் ராஜேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். அதையெல்லாம் தட்டி கேட்க கூட்டணி கட்சிக்கு வக்கில்ல. எவ்வளவு பிரச்சனை, விலைவாசி உயர்ந்து போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு, அதை தட்டி கேட்க முடியல. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு அவர்கள் வேட்டு வைக்கிறார் திரு ஸ்டாலின். விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இது ஒரு சாதனையாக பார்க்கிறேன். தொடர்ந்து 150 நாட்கள் நாள்தோறும் இடைவிடாமல் வழங்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள். முதல்வர் அவர்களுடைய தொகுதியிலே முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் வழங்கி கொண்டிருக்கிறார். இதை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய துணைவியார் அன்னியார் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பாராட்டுதலுக்குரியது. ஒரு சாதனையாக எல்லோரும் பார்க்கிறோம். 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் அரசியலுக்காக சொல்லிதானே ஆக வேண்டும். அவருக்கு ஜெயிக்க மாட்டோம் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வெளியே சொல்லுகிற போது வீம்புக்காக சொல்லுகிறார். சாதனை ஆச்சு நம்ம சொல்கிறோம், ஆனால் தொடர்ந்து டிராக்டர் வழங்குறதில் பல்வேறு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஊழலும் கிடையாது. அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார். கோயபல்ஸை போல பொய்யாகவே பேசி வருகிறார் எதிர்கட்சி தலைவர். அவர் முழுக்க ஒரு நாளைக்கு 10 பொய்யாவது பேச வேண்டும் என்று பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகளை அழைப்பு விடுறாரு. விசிக கம்யூனிஸ்ட் அதையெல்லாம் மறுத்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மறுத்து சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் என்ன சொன்னீங்க? அம்மன்